வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று விமர்சனம் எழுந்த நிலையில் தமிழக அரசு தற்பொழுது விளக்கமளித்திருக்கிறது. வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, தமிழக அரசு அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தின் கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது இந்த வேங்கை வயல் விவகாரம் என்பது தமிழகம் முழுவதும் அனைத்து திரைப்படங்களும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய விவகாரமாகும். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை கலந்ததாக புகார் இருந்தது. இது தொடர்பாக அரசியல் கட்சி பல்வேறு அரசியல் கட்சி கண்டனம் தெரிவித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு உயர்நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக சிபிசிடி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணை தொடர்பாக விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலும் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டு அந்த ஆணையமும் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத அடுத்து இந்த வழக்கு கடந்த 6 மாதங்கள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் கடுமையான முறையில் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஓராண்டு ஆகியும் இதுவரை 2 ஆண்டுகள் ஆகியும் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்க ஒருவரை கூட கைது செய்ய முடியவில்லையா என்று கேள்வி எழுப்பிய நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில் குமார் ராமூர்த்தி ஆகியோர் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி ஆஜராகி இந்த சம்பவம் 2 ஆண்டுகளாகி இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, அதேபோன்று இது எந்த நடவடிக்கை மேற்கொள்ள என்று தெரிவித்தார். அப்போது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் இந்த வழக்கில் முரளி ராஜா, சுதர்சனம், முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக கடந்த ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சிபிசிடி போலீசார் நடத்திய விசாரணையில் வேங்கையில் உள்ள எரியூர் கிராமங்கள் அடங்கிய முடுக்காடு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பத்மாவுடைய கணவர் முத்தையாவை பழிவாங்கும் நோக்கத்தில் குடிநீர் தொட்டியில் ஆபரேட்டர் சண்முகத்தை பணிநீக்கம் செய்தால் பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் இதுபோன்ற மனித கழிவை கலந்ததாக முரளிராஜ் என்பவர் பொய்த்தலை பரப்பியதாகவும் அதன் அடிப்படையில் விசாரித்த பொழுது இந்த சம்பவத்தில் 3 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளோம் என்று அரசு தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இதை ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்வார் உத்தரவிட்டு இந்த வழக்கை பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர். அப்போது மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. இப்போ 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தமிழக அரசு கூறியிருக்கிறதா? ஆதாரத்தோடு அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சுப்பையா? இந்த புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றக்கூடிய அந்த வழக்கின் விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். அதில் அந்த பஞ்சாயத்து தலைவர் பத்மாவுடைய கணவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த சம்பவத்தை செய்ததாக காவல்துறை 3 பேரை அடையாளம் காட்டியுள்ளனர். அது மட்டுமல்ல, ஒருவர் காவல்துறை சேர்ந்த, அதாவது பொய் தகவல் பரப்பியதாக கூறப்படக்கூடியவர் காவல்துறையில் இருக்கிறார். மற்ற 2 பேர் அந்த ஊருக்கு கிராமத்தை சேர்ந்து சொல்லப்படுகிறது. குற்றப்பத்திரிகையில் ஒரு பேரை இடம்பெற்றுள்ளதால் நிச்சயமாக அந்த கிழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை தீவிரமாக நடக்கும். அதை சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டுள்ளதால் நீதிமன்றம் இந்த பிற்பகலை பிறப்பிக்கக்கூடிய உத்தரவில் முக்கியமான சில உத்தரவை பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றம் நேரடியாக கண்காணித்து வருவதால் இன்று பிற்பகலை பிறப்பிக்கக்கூடிய உத்தரவை பொறுத்து அந்த கிழமை நீதிமன்றம் நடக்கூடிய வழக்கு விசாரணையானது தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தமிழக அரசு தற்பொழுது கூறியிருக்கிறது. முட்டுக்காட்டு ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் இந்த செயல் நடந்திருப்பதாகவும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு வேங்கை வயல் விவகாரத்தில் தற்பொழுது துப்பு தொடங்கியிருப்பதாக தமிழக அரசு அதை வெளிப்படுத்தியிருக்கிறது. 750 நாட்களுக்கு மேலாக வேங்கை வயல் விவகாரத்தில் முடிவு எட்டப்படாமல் இருந்த சூழலில், அதற்கு ஒரு தீர்வு கிடைக்காத சூழலில் தற்பொழுது ஒரு முக்கிய திருப்பமாக தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கின்ற இந்த விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. சுதர்சன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேருக்கும் தான் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாகவும் தமிழக அரசு கூறியிருக்கிறது.